உங்கள்கிட்ட நாங்கள் என்ன கேட்குறோம்? சொத்து சுகம் கேட்குறோமா இல்லை காசு பணம் கேட்குறோம்? இல்லை, கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் மரியாதை, அவ்வளோதானே அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. என்னப்பா மரியாதைக்கு அன்புக்குமா பஞ்சமாக போச்சு தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. யார் இப்படி பேசினது, ஏன் இப்படி பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், என்னப்பா தாக்கிக்கிட்டே இருக்காருப்பா திமுக ஒரு போட்டு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பல கருத்துக்கள் மூலமாக திமுகவை தாக்கிக்கிட்டே இருக்கார். திமுகவுன்னா திமுகவை தாக்குறது இல்லை, திமுகவில் இருக்க சில பேர் காங்கிரஸை பற்றி விமர்சனம் பண்ணால் இவர் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்தார். அப்படி இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெருசாக திமுக என்ன கேட்டோம், நாங்கள் என்ன சொத்து சுகம் கேட்டோமா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஏதாவது வலியுறுத்திட்டு இருந்தோமா? கொஞ்சம் அன்பும் கொஞ்சம் மரியாதையும். அதுக்கு பிரச்சனை வரையில் தானே நம்ம சும்மா இல்லாமல் மனசு புண்படுதார். இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கார், அவர் தப்பாக பேசுகிறாருங்கிறப்ப அங்கே தானே நமக்கு குத்துது. அமைச்சர் பேசுகிறாரு, அப்புறம் இன்னொரு அமைச்சர் பேசுகிறாரு, அப்புறம் திமுகவில் இருக்கிற எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கல நமக்கு வேதனையாக இருக்குமா இல்லையா அப்படின்னு வேதனையை பதிவு பண்ணியிருக்காரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். கேட்பதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, சொத்து சுகம்லாம் கேட்கல, மரியாதை தான் கேட்கணும். மரியாதை, அன்பு, நம்ம என்னத்தை கொடுக்க இருக்கோமோ அதையே தான் கேட்குறோம். நம்ம பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வருத்தம்லாம் எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா, அருமைக்குரிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சி பூத்துல ஆள் இருக்கா, காங்கிரஸ் கட்சி 3000 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, காங்கிரஸ் அதுவும் பொது வழியில பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தான், பத்திரிகையாளர்களை நீங்க உங்க எல்லாரையும் வச்சுட்டு பேசும்போது தான் அந்த வருத்தம் வருது. அதுக்கப்புறம் அது பத்தான்னு சொல்லி ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு கூட்டணி வந்தா வரட்டும் வராட்டா போகட்டும் அப்படிங்கிறதோ, அல்லது இன்னொரு அமைச்சர் அதெல்லாம் பார்த்துக்கிறோம், அதெல்லாம் நாங்க பார்த்து எங்க தலைவர் பார்த்து முடிவு பண்ணிக்குவார் அப்படின்னு அசால்ட்டா பேசுறதோ வலிய தருது. நாங்க உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்தவர்கள் நாங்க, பழியை சுமந்தவங்க நாங்க. நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க பழி சேர்த்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது வேதனை பதிவு பண்ணதோட மட்டும் நிறுத்தலை, வார்னிங்கும் கொடுத்துருக்கார் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். இனிமே நம்ம மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, இல்லை அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கடந்து போகிற ஆள் நான் கிடையாது. அடித்தா திருப்பி அடிப்போம், பேசினா நீ என்ன பேசினா திருப்பி நாங்களும் பேசுவோம், சும்மா இல்லை. ஏன்னா திமுக பண்ண பாவங்களுக்கு பலியாகிட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அந்த பழியெல்லாம் ஏற்றுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து அடி வாங்குது. எதுக்கு? கூட்டணியில் இருக்கிறதுக்காக. அப்படி இருக்க காங்கிரஸை நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பியா, கேட்டுக்கிட்டே இருப்போம்மா, திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுவான், பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி வார்னிங்கை போட்டிருக்காரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். மாவட்ட செயலாளருக்கு தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தட்டுச்சு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்காக ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார். என்னன்னா 26ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 26ஆம் தேதி நினைக்கிறேன், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கேட்டிருந்தார். இன்னைக்கு தேதி என்னாச்சு? இன்னைக்கு 15ஆம் தேதி, 15 பிளஸ் ஒரு 4, இது 20 நாள் ஆகி போச்சு. நடவடிக்கை எடுக்கல, அவர் வருத்தமும் தெரிவிக்கல. அதனால என்ன, இப்ப எல்லாரும் பேசுறாங்க. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது. நம்ம கேட்டுக்கிட்டு சும்மா அதை பத்தி நான் கருத்து சொல்ல கிடையாது, கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம்.